ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிரினின் சிறகுகள். பகலவனின் கோபம் அடங்கி கோடி கொஞ்சி உலாவி திரிந்த கோடான கோடி பறவைகளும் தன் கோடு தேடி வரும் இந்த அந்தி மாலை பொழுதில் அந்த மிளா சுவையோடு மசாலா கடலையும் பருகு தேநீரும் ஆஹா என்ன அருமை! அப்படிப்பட்ட சுவையான மசாலா கடலை எப்படி சுலபமா நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இப்போ ரெடியா இருக்கு. முதல்ல நான் வேர்க்கடலை 1.5 கப் போல நான் எடுத்து வச்சிருக்கேன். நல்ல கடலையா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. பிஞ்சு கடலை சுருங்கின கடலையா இருந்ததுன்னா அதை நீக்கிருங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன். நம்ம கடலை மாவு எடுத்திருந்தோம்ல அதில் பாதி போதும். இதுக்கு கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், உப்பு 1 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து அதை கொஞ்சம் பொடிச்சு போட்டிருக்கேன். லைட்டாக தள்ளி போட்டால் போதும், நல்லா பவுடர் ஆக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி போட்டாலே போதும். அடுத்து கருவேப்பிலை 1 கொத்து எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். முதல்ல தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். அப்படின்னா தான் எல்லா பக்கமும் அந்த பொடிகள்லாம் சரிசமமாக கலந்து வரும். அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடலாம். தண்ணி ஊற்றிடாதீங்க, இந்த மாதிரி தெளிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் தண்ணியோட அளவு கூடிடாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இப்போ தெளிச்சுக்கலாம். கொஞ்சம் ஊற்றிடாதீங்க, பாருங்கள் இந்த மாதிரி தெளித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுவே போதும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம கலந்தாச்சு, சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு, நல்லா சூடாகிருச்சு. ஒவ்வொன்றா அப்படியே போடணும். நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒவ்வொரு வேர்க்கடலையுமே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போடும்போது ரொம்ப கவனமாக போடணும், ஏன்னா எண்ணெய் தெறிக்கும். அதனால சில நேரம் நீங்கள் இப்போ ரொம்ப அந்த மாதிரி தெறிக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஓரத்துலேருந்தே நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா முதல்ல திருப்பினீங்க அப்படின்னா மாவு ஒட்டும், அதனால தான். இப்போ பாருங்கள் அந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா அடங்கி சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இங்கே பாருங்கள் அடியில் எல்லாமே தங்கி இருக்குது. இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு தான் அது வெந்திருக்கும். அதனால அப்படியே எடுத்துடலாம். நம்ம பபுள்ஸ் அடங்காமல் நீங்கள் எடுத்துடக்கூடாது. இன்னொன்று அடியிலையும் போயிடும் கடலை எல்லாமே. அந்த மாதிரி அடியில் போய் பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுக்கணும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதை எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு நம்ம எடுக்கணும். எல்லாமே எடுத்த பிறகு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இந்த இதில் உருகி போட்டு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட வேண்டியதாக ஃப்ரை பண்ணி அது மேலே போட்டால் இன்னும் கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இடையில கருவேப்பிலையே சேர்த்து கடிப்படும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க கடலை இதில் சேர்த்துட்டு பாருங்கள் போடும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு, நல்லா அழகாக வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுடலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல லுக்கு. இப்போ இதுக்கு கூட கொஞ்சம் டீயும் போட்டு குடித்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடலையும் கடித்து டீயும் குடிக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலா கடலை நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் மறக்காமல் செஞ்சு சாப்பிடுங்க, சமைச்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.